புதுச்சேரியில் கடற்கரை ஓரம் தூண்டில் முள் விளைவு அமைக்காததை கண்டித்து மீனவர்கள் காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம். காரைக்காலில் இருசக்கர வாகனங்களை திருடிய சீர்காழியை சேர்ந்த வளையல் வியாபாரி கைது. புதுச்சேரி இஎஸ்ஐ மருத்துவமனையை தரம் உயர்த்த கூடுதல் நிதி வேண்டி மத்திய அமைச்சரிடம் சபாநாயகர் மனு. புதுவையில் கடற்கரை ஓரம் தூண்டில் முள் வளைவு அமைக்காததை கண்டித்து மீனவர்கள் காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, கனகச்செட்டிக்குளம், பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடலோர பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் அரசு மீனவர்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. மேலும் தூண்டில் முள் வளைவு அமைக்க இதுவரை 4 முறை பூமி பூஜைகள் செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்படும் என்று கருங்கற்களும் கொட்டப்பட்டது. ஆனால் பணிகள் துவங்கப்படவில்லை. பலமுறை அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தும் தூண்டில் முள் வளைவு அமைக்காததால் கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர்களின் படகுகள், மீன்பிடி வலைகள் மற்றும் கடலோரத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வீடுகள், சமுதாய நலக்கூடங்கள் என அனைத்தும் கடலில் அடித்து செல்லப்பட்டது. கடற்கரை ஓரம் உடனடியாக தூண்டில் முள்வளவு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி காலாப்பட்டு, கனகச்செட்டிக்குளம், சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட 4 கிராம மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரியிலிருந்து சென்னை செல்லும் பேருந்துகள் ஆங்காங்கே சாலையில் நிறுத்தப்பட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மறியல் போராட்டம் நடைபெற்று வருவதால் போலீசார் மீனவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது போலீசாருடன் கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளுவில் போலீசார் ஈடுபட்டதால் மறியல் போராட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போலீஸ்காரரின் சமாதானத்தை மீனவர்கள் ஏற்க மறுத்து தூண்டில் முள்வளவு அமைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று கூறி தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்காலில் இருசக்கர வாகனங்களை திருடிய சீர்காழியை சேர்ந்த வளையல் வியாபாரி கைது செய்யப்பட்டார். திருடிய வாகனங்களை வாங்கிய நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேற்கு புறவழிச்சாலை பகுதிகள் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான வகையில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த ஆக்டிவா வாகனத்தை நிறுத்தி விசாரித்த பொழுது வாகனத்தை ஓட்டி வந்தது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பகுதியை சேர்ந்த முகமது ரியாஸ் என்பதும், அவர் சீர்காழியில் தள்ளுவண்டியில் வளையல் கடை நடத்தி வருவதும், வாகனத்தின் ஆவணங்களை கேட்டதற்கு முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து அந்த வாகனத்தை அவர் திருடி வந்ததையும் போலீசில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நம்பர் பிளேட்டை கழட்டியதையும் ஒப்புக்கொண்ட நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தும் பொழுது இதுபோல் காரைக்கால் மாவட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடியதும், அந்த இருசக்கர வாகனங்களை சீர்காழி பகுதியை சுற்றியுள்ள முகமது சாலி, குபேந்திரன், வித்யாசாகர், அபினேஷ் ஆகியோரிடம் ஆர்சி புக்கை பிறகு தருவதாக கூறி குறைந்த விலைக்கு விற்றுள்ளதாகவும் தெரிய வந்தது. இருசக்கர வாகனங்களை திருடிய முகமது ரியாஸ் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். திருடப்பட்ட வாகனங்களை வாங்கிய 4 பேர் மீது நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து 4 நபர்களையும் தேடி வருகின்றனர். கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி இஎஸ்ஐ மருத்துவமனையை தரம் உயர்த்த மத்திய அமைச்சரிடம் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மனு அளித்தார். டெல்லியில் மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவை புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம் சந்தித்தார். அவரிடம் மனு ஒன்றையும் அளித்துள்ளார். அந்த மனுவில் புதுவை மாநிலத்தில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி இஎஸ்ஐ மருத்துவமனையை விரிவுபடுத்தி அனைத்து விதமான மேம்பட்ட சிகிச்சைகள் அளிக்கும் வகையில் தரம் உயர்த்த வேண்டும், அதற்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியுள்ளார். அரியாங்குப்பம், அருந்ததிபுரம் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பிற்காக உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி
திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் பகுதியில் உள்ள அரசு துவக்க பள்ளிக்கு தமிழக முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு இப்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பு நடத்துவதற்கு ஏதுவாக ஸ்மார்ட் டிவியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சீருடை மற்றும் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் திராவிட முன்னேற்ற கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில அமைப்பாளர் சங்கர் என்கின்ற சிவசங்கர் சொந்த நிதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் இப்பள்ளிக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் கழக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் சீதாராமன், அவைத்தலைவர் பாண்டியன், முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், மாநில தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன் மற்றும் நிர்வாகிகள் மதிவானன், தியாகராஜன், நாகூர், மீரான், ஜெயபாலன், ஜஃபருல்லா, வெங்கடேசன், ரஃபேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தரர்கள், பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியால்பேட்டையில் பல்வேறு பகுதியில் சேதமடைந்துள்ள யூ வடிவ கழிவுநீர் குறுக்கு பாலங்களை சீரமைத்து இரும்பு கிரில் மேல்மூடி அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 26,50,000 ரூபாய் மதிப்பில் முத்தியால்பேட்டை பகுதிகள் பல்வேறு பகுதியில் சேதமடைந்துள்ள யூ வடிவ கழிவுநீர் குறுக்கு பாலங்களை சீரமைத்து இரும்பு கிரில் மேல்மூடி அமைப்பதற்காகவும் பல்வேறு பகுதியில் சாலை ஓரத்தில் பழுதடைந்துள்ள இணைப்பு கற்கள் பகுதிகளை சீரமைத்து புதியதாக இணைப்பு கற்கள் அமைக்கவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் நிதி ஒதுக்கி அதற்கான பூமி பூஜை முத்தியால்பேட்டை பெருமாள் நாயுடு வீதி, பெல்கிஸ் வீதி சந்திப்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் புதுவை நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு பூமி பூஜை நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சத்தான உணவுகள் சாப்பிடும் முறை பற்றி எடுத்துரைத்தார். புதுவை அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் தேசிய ஊட்டச்சத்து மாத விழா உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்ட பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்ற குப்புசாமி கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சத்தான உணவுகள் சாப்பிடும் முறை பற்றி எடுத்துரைத்தார். பின்னர் கர்ப்பிணி பெண்கள் மிக சத்தான உணவுகளை உண்டு மருத்துவ பரிசோதனையை சரியான முறையில் எடுத்துக் கொள்ள வேண்டுமென ஒதியஞ்சாலை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அறிவுறுத்தினர். இந்த விழாவில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவிந்தசாலை பகுதியை சேர்ந்த அங்கன்வாடி ஆசிரியர்கள் மற்றும் உதவியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையில் வண்ணார் சமூகத்தினரை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என புதுச்சேரி வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் வண்ணார் சமுதாயத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் சலுகையாளர்கள் சமூகத்தினை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானம் இயற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வண்ணார் சமுதாய முன்னேற்ற மத்திய கூட்டமைப்பு தலைவர் கலிக பெருமாள், வண்ணார் சமூக மக்களின் நீண்டகால கோரிக்கையான வண்ணார் சமூக மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தி அரசை வலியுறுத்தி பல மனுக்கள் கொடுத்தும் தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் தொடர்ந்து வண்ணார் சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். எனவே புதுவை அரசு இனிமேலும் காலம் தாழ்த்தாமல் வண்ணார் சமூகத்தை எஸ்சி பட்டியலில் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து அதற்கான ஆணையை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் வாழ்வாதாரம், சட்ட பாதுகாப்பு, கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் வண்ணார் சமூகத்தினரை மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி 3ஆம் கட்ட போராட்டம் நெட்டப்பாக்கத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடக்காத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரியும் தொடர் போராட்டம் அறிவிக்கப்பட்டது.
அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும், இரண்டாவது கட்ட போராட்டம் அரியங்குப்பத்திலும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூன்றாம் கட்ட போராட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை நெட்டப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிங்கங்கட்டையில் நடைபெற்றது. அதற்கு முன்பாக நெட்டப்பாக்கம் பேருந்து நிலையம் அருகில் கழகத்தின் சேர்மன் RL வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். போராட்டத்தில் ஆதிதிராவிட நலன் அணி மாநில தலைவர் ரஞ்சித்குமார் தலைமை தாங்கினார். ராஜேந்திரன், ஜெயபிரியா, கோகுல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழிப்புணர்வு கோஷங்களை மாநில செயலாளர் மோகனசுந்தரம் பதிவு செய்தார். மாநில செயலாளர் பரந்தாமன் போராட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் வந்திருந்த அனைவருக்கும் பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்தார். இதில் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், மாநில வளர்ச்சியில் அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று போராட்டத்தை சிறப்பித்தனர். தியாகி ப. முத்துக்குமரப்ப ரெட்டியாரின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நெட்டப்பாக்கம் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஜாதி சான்றிதழ் தர மறுத்த காலாப்பட்டு கிராம நிர்வாக அலுவலரை புதுவை மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினர் முற்றுகையிட்டனர். புதுவை மாநிலம் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு மீனவ பகுதியை சேர்ந்த தாய் தந்தையை இழந்த மாணவர் தங்கவேலு மகன் தமிழரசன் கடந்த மே மாதம் ஜாதி சான்றிதழ் விண்ணப்பித்திருந்த நிலையில் இதுநாள் வரை மாணவர் அலைகழிக்கப்பட்டதோடு சென்டாக் மாணவர் சேர்க்கையில் விண்ணப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர் தமிழரசன் மேற்படிப்பு தொடர முடியாத அவல நிலையை ஏற்படுத்திய காலாப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் உமா மகேஸ்வரியிடம் கேட்டதற்கு முன்னுக்கு பின்னாகவும் முரணாகவும் பதிலளித்து வந்தார். மேலும் என்னால் தர முடியாது, உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என்று மிரட்டும் தோரணையில் மாணவனின் பாதுகாவலர் பெண்ணிடம் மிரட்டல் விடுத்தார். இதையடுத்து இன்று காலாப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை புதுச்சேரி மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்க நிறுவன தலைவர் ரவிவர்மன் தலைமையில் செயலாளர் பாக்கியராஜ் மற்றும் மகளிர் அணி தலைவி சோஃபியா, பாலச்சந்தர், அருந்ததி, தீபா, மணிமேகலை, திவ்யா உள்ளிட்டோர் பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு கிராம பொதுமக்கள் இணைந்து கிராம நிர்வாக அலுவலரிடம் கேட்டபொழுது சரிவர பதில் அளிக்காததால் கிராம நிர்வாக அலுவலருக்கு எதிராக முழக்கம் எழுப்பப்பட்டதோடு வருவாய் ஆய்வாளர் வரும் வரை முற்றுகையிட்டனர். இதையடுத்து உழவர்கரை வருவாய் ஆய்வாளர் நேரில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவரிடம் ஆறுதல் கூறி உழவர்கரை தாசில்தாரிடம் பேசி ஒரு நல்ல தீர்வு காண்பதாக உறுதி அளித்ததன் பேரில் அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் 29 நபர்களுக்கு ஊர்காவல் படை வீரர்களுக்கான பணி நியமன ஆணை மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் 6 நபர்களுக்கு காவலர்களுக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையில் 66வது தொகுப்பில் நிலுவையில் இருந்த 29 நபர்களுக்கு ஊர்காவல் படை வீரர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும், நீதிமன்ற தீர்ப்பின்படி முன்னாள் இராணுவ வீரர்கள் 6 நபர்களுக்கு காவலர்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகத்தில் குழு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காவல்துறை தலைவர் ஷாலினி சிங், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மானாம்பேட்டை பகுதியில் காப்பி நிறத்தில் வரும் குடிநீரால் 20க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி பேதிக்கு ஆளாக்கி விழுதியூர் மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்து கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டம் நிரவி கொம்யூன் பஞ்சாயத்து விழுதியூரிலிருந்து வருகின்ற தண்ணீர் தொடர்ந்து கருப்பு நிற காப்பி கலரில் வந்துள்ளது. இதை மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததும் உடனடியாக சில தண்ணீர் குழாய்கள் மாற்றப்பட்டு நன்றாக தண்ணீர் வரும் என்று உத்தரவாதம் அளித்துள்ளனர். ஆனால் இன்னும் அந்த நிலை மாறாமல் இன்று வரை கருப்பு நிற காப்பி கலரில் தான் தண்ணீர் வருகிறது. அதனை வடிகட்டி குடிப்பது மானாம்பேட்டை மக்களுக்கு வாடிக்கையாகி போன நிலையில்
இன்று மாணவர்கள், இல்லத்தரசிகள் என 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வாந்தி பேதி ஏற்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல், விவசாய வேலைகளுக்கு செல்ல முடியாமல், விடுதியூர் மருத்துவமனையிலிருந்து செவிலியர்கள் வருகை புரிந்து வீடு வீடாக பேதி மாத்திரையும் பேதி மருந்தும் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதை கருத்தில் கொண்டு உடனடியாக மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறையும் பஞ்சாயத்து நிர்வாகமும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதுடன் விடுதியூரிலிருந்து மானாம்பேட்டைக்கு செல்லும் குடிநீர் குழாயை முழுமையாக அகற்றி புதிய குழாய் அமைப்பதன் மூலம் தீர்வு காண முடியும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி திமுக இளைஞரணி சார்பில் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி இருநூல் வெளியீட்டு விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. திமுக இலக்கிய அணி தலைவர் ராஜா வரவேற்றார். எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் SP சிவகுமார் முன்னிலை வகிக்க செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி ஆகியோர் நூல்களை திறனாய்வு செய்தனர். நூலாசிரியர்கள் சுலோசனா ஆண்டவர் ஏற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, செந்தில்குமார், சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டு துணைத் தலைவர் பாண்டியன் நன்றி கூறினார். சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் போர்வை மற்றும் காலணிகளை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா வில்லியனூர் தொகுதி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முதியோர் ஓய்வூதியம் பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு போர்வை வழங்கும் நிகழ்ச்சி ஒதிகம்பட்டு, உத்தரவாகனிப்பேட், சுல்தான்பேட், மானவெளி, GN பாளையம், வில்லியனூர், மூர்த்தி நகர், அனந்தம்பால் சத்திரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு போர்வை மற்றும் காலணிகள் வழங்கினார். இதில் சமூக நலத்துறை திட்ட அதிகாரி ஆறுமுகம், நல அதிகாரிகள் கருணாநிதி, பாலாஜி, மேரி, முனியம்மாள், திமுக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். NR காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் பிறந்த நாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், அதைத் தொடர்ந்து தங்கத்தேர் உலா நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் வெங்கடேசன், PT கான்ட்ராக்டர் ராமதாஸ், தேவசெல்வம், பாலமுருகன், மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தென்னஞ்சாலை ரோடு சஞ்சய்காந்தி நகர் பகுதியில் மின்துறை மூலம் புதியதாக மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டுக்காக சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு சஞ்சய்காந்தி நகர் பகுதியில் மின்துறை மூலம் புதியதாக மின்மாற்றி அமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்று குப்புசாமி துவக்கி வைத்தார். புதியதாக துவங்கப்பட்டுள்ள மின்மாற்றி மூலம் தென்னஞ்சாலை ரோடு, சஞ்சய்காந்தி நகர், டாக்டர்ஸ் காலனி, தெய்வசிகாமணி வீதி, பாவேந்தர் வீதி, வாவுசி வீதி போன்ற பகுதிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. விழாவில் மின்துறை செயற்பொறியாளர் விமல்குமார், உதவி பொறியாளர் ஜில்பட் ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குலசேகரன், வேலாயுதம், கோவிந்தராஜ், தட்சிணாமூர்த்தி, ஜோசப், வழகேசன், கார்த்திக், அபு, விஜய்குமார், தன்ராஜ் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு நீர் ஊற்றி சீரமைத்தல் மற்றும் சுற்றுச்சுவர் கட்டுதலுக்கான பணியை உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நீர் ஊற்று சீரமைத்தல் மற்றும் சுற்றுச்சுவர் கட்டுதல் பணிக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் நீர்வீழ்ச்சி மற்றும் பாதுகாப்பு மதில் சுவரை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு நீர்வீழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர் ஹிருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர்.
முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7000 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 95 ரூபாய். புதுச்சேரியில் கடற்கரை ஓரம் தூண்டில் முள் விளைவு அமைக்காததை கண்டித்து மீனவர்கள் காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டம். காரைக்காலில் இருசக்கர வாகனங்களை திருடிய சீர்காழியை சேர்ந்த வளையல் வியாபாரி கைது. புதுச்சேரி இஎஸ்ஐ மருத்துவமனையை தரம் உயர்த்த கூடுதல் நிதி வேண்டி மத்திய அமைச்சரிடம் சபாநாயகர் மனு. காவல்துறையில் 29 நபர்களுக்கு ஊர்காவல் படை வீரர்களுக்கான பணி நியமன ஆணை முதல்வர் வழங்கி வைப்பு. காபி நிறத்தில் வரும் குடிநீரால் வாந்தி பேதி. காரைக்கால் மானாம்பேட்டையில் பரபரப்பு.